என்னுடைய ஜெபக்குழுக்கு அருமையான ஒரு தம்பி வந்தான். அந்த தம்பி இயேசுவை அறியாத ஒரு தம்பி. அவன் கிறிஸ்தவன் அல்ல பிறவிலே. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் ஒரு நண்பர் சொல்லி அவரை கிறிஸ்துவுக்குள் நடத்தி வந்தார். கண்ணீரோடு காணப்பட்டான் வாலிப தம்பி. அவன் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு சொல்லிக் கொடுத்து, உனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி வேதத்தை வாசி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவன் விசுவாசித்து ஜெபிக்கும் போது அவனுக்குள்ளாய் கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அவனுக்கு வெளிப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்தார். இன்றைக்கு அந்நிய தேசத்திலே அவன் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தங்கச்சி, அன்பு தம்பி, நீ ஆண்டவரை விசுவாசிப்பான்னு சொன்னால் கர்த்தருடைய மகிமை காண முடியும். விசுவாசம் இல்லாமல் எத்தனை முறை நீ ஜெபித்தாலும், எத்தனை முறை நீ தேவ சமூகத்தில் இருந்தாலும், தேவாலயத்துக்கு வந்தாலும் தேவன் பதில் கொடுப்பதில்லை. அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீ இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்வான் சொன்னால் உன் வேண்டுதல் எல்லாவற்றிற்கும் தேவன் பதில் கொடுப்பார்.